காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் நான் நடந்துட்டே இருக்கணும். அவங்க சொல்றத செய்யணும். அந்த நேரத்துலயும் அவங்களுக்கு முடியலன்னா அம்மாக்கு ரெஸ்ட்டே கிடையாது. அம்மாவுக்கு திடீர்னு தலை சுத்து வந்து கீழே விழுந்துட்டாங்க. பல வேலைகள் செய்து தங்களுடைய பிள்ளைகளை ஆளாக்க வேண்டும், படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிற அம்மாக்கள். இன்னொரு பக்கம் அவர்களுடைய பிள்ளைகள். முதல்ல நான் பிள்ளைங்கள்ட்ட தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். வணக்கம் சாமி. வந்து சிங்கிள் பேரண்ட். காலையில் ஒரு 4:30க்குலாம் எழுந்து ஒரு ஜிம்மில் வந்து பெருக்கி தொடச்சி பாத்ரூம் க்ளீன் பண்ணுற வேலை போயிடுவாங்க. முடிச்சுட்டு இன்னொரு வீட்டில் போயிட்டு பாத்திரம் தேய்க்கிறது இந்த மாதிரி வேலை முடிச்சுட்டு ஒரு பார்பர் ஷாப்பில் போய் அங்கேயும் பெருக்கி துடைப்பாங்க. முடிச்சுட்டு எங்கள் ஸ்கூல் வாசலில் வந்து சுண்டல் செஞ்சு போடுவாங்க சார். சுண்டல் செஞ்சு விற்பாங்க. இதை நான் சொல்லியே ஆகணும். பார்பர் ஷாப்க்கே போயிட்டு அங்கே பெருக்கி தொடச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு போய் பாத்திரம் தேய்ச்சிட்டு ஒன்றும் சொல்ல முடியல. திரும்ப அந்த ஜிம்முக்கு போய் க்ளீன் பண்ணிவிட்டு நைட் ஒரு 10:30க்கு அந்த மாதிரி வருவாங்க சார். 3 வேளை 6 நேரம். ஆமாம் சார். நடுவில் சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டயத்தில் வந்து ஒரு முஸ்லீம் ஆண்டி வீட்டுக்கு போய் அங்கேயும் வேலை செய்வாங்க சார். ஓ, காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு 9 மணிக்கு ஒரு வீட்டுக்கு போய் வீடு பெருக்கி துடைப்பாங்க. இன்னொரு வீட்டுக்கு போய் காய் கட் பண்ணி கொடுப்பாங்க. அதுவே 12 மணி வரைக்கும் ஆகிடும். ஒரு 4 ஃப்ளோர் இருக்கும். அந்த 4 ஃப்ளோர் ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸில் வந்து பெருக்கி துடைப்பாங்க. பிரச்சனை கொஞ்சம் பெருசா இருக்கு. ஒரு வந்து ஆர்டர் எடுக்கிறதுக்கு, ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு, ஃபுட் பிளேஸ் பண்ணுறதுக்கு வந்து 2 o'clock ஆரம்பிச்சு நைட் 9:30 வரைக்கும் அந்த வேலை போயிட்டுருக்கோம் சார். அதுவுமே பத்தாம திரும்பி 5 o'clock வந்து இதே தான் ரொட்டீன் லைஃபாகவே இருக்கும் எங்கள் அம்மாவுக்கு. அது சுமக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. தூங்குறது இப்போ நைட்டு 10 மணிக்கு போயிடுவாங்க. அவங்க தூங்கவே விட மாட்டாங்க. அவங்கள பார்த்துக்கணும் எங்கள் அம்மா. அவங்க சொல்றத செய்யணும். அந்த நேரத்துலயும் அவங்களுக்கு முடியலன்னா அம்மாக்கு ரெஸ்ட்டே கிடையாது. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இப்போதான் தூங்குவீங்க நீங்க? தூங்குறது ஒரு 2 மணி நேரம் தான் சார் தூங்குவேன். ஒரு நாளைக்கு அவ்வளோ? ஆமாம் சார். 11:30 ஆச்சு, 12 ஆச்சு, 12:30 ஆச்சு, 1, 2, 2:30 ஆயிடுச்சு. அம்மா 4 மணிக்கு எழுந்திரிச்சு கயிறு தீர்க்கிற தொழில் செய்வாங்க சார். அது முடிஞ்ச உடனே அம்மா வந்து தைக்கல துணி தைக்க ஆரம்பிச்சிருவாங்க சார். திடீர்னு இப்படியே செஞ்சுட்டு இருக்குள்ள அம்மாவுக்கு திடீர்னு தலை சுத்து வந்து கீழே விழுந்துட்டாங்க. அப்போ வந்து காதில் வந்து ரொம்ப பிளட் ஆயிடுச்சு. இன்னும் அதே தொடர்ந்து தான் சார் வேலை செய்கிறாங்க. இப்போ நைட் ஒரு 3 மணி நேரம் நைட் டைம் கிடைக்கும், அவ்வளோதான். சும்மாவா? எவ்வளோ கஷ்டம். ஆமாம் நீ சார். நேரம் முழுக்க வேலை தான். ஆமாம் சார். எனக்காக எங்கள் அம்மா எல்லா கஷ்டத்தையும் தான் இந்த உலகம் ஒண்ணுமே கிடையாது அன்புக்கு முன்னாடி. அப்படி ஒரு அன்பு தான். நான் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இவ்வளோ நேரம் கஷ்டப்படுவாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னா கூட்டுறதுக்கு போயிடுவானுங்க. அப்புறம் கம்பெனி வேலைக்கு தொடர்ந்து போயிட்டுருக்கிறேன். நைட் வந்து டீ கடைக்கு ஹோட்டலுக்கு பாத்திரங்களை வைப்பாங்க சார். அதனோட வழி என்னன்னு கேட்குறீங்களா? பசங்களை நினைக்கிற அந்த வழி இருக்காதுங்க சார். அவங்க எடுத்து எல்லா கஷ்டத்தையும் எடுத்துக்கிட்டு நல்லதை மட்டும் கொடுத்தவங்க தாய். படுக்கிறப்போல அந்த வழியை நினச்சிட்டு தாங்க சார் படுத்துட்டு இருக்கிறோம். அடி தர்ற வலியை விட பயம் தர்ற வலி தான் பெருசு. நான் படிக்கலைங்க சார். 5வது வரைக்கும் தான் படித்தேன். ஆனால் வந்து நம்ம பசங்களை படிக்க வைக்கணும் ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படிங்கிற ஒரு வெறியில தாங்க சார் நான் இந்த வேலையை நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். எனக்கு வந்து முதுகு வலி இருக்குங்க சார். ஆனால் இந்த பசங்களை நினைக்கல, எனக்கு அந்த வழியே தெரியறதில்ல. சார் நான் ஃபுல் டே நடந்துகிட்டே இருப்பேன் சார். எனக்கு கால் வலி நிறைய இருக்கும். எனக்கு வருத்தம்ப்பா. நான் வந்து உட்காரப்ப எனக்கு அழுகு தான் வரும். எனக்கு கால் வலிக்குதுன்னு யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அந்த வலியை என்னால் காமிச்சிக்கவும் முடியாது. குழந்தைங்க மனசு விட்டுருன்னு சொல்லிட்டு எனக்கு மனசே கேட்கல. நானே அழுதுட்டு அந்த கால் வலியில மடக்கி உட்காந்துட்டு அப்படியே படுத்துடுவேன். இதில் உட்கார முடியாது, உட்கார முடியாது சார். காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் நான் நடந்துட்டே இருக்கணும். ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. 200 ரூபாய்க்கு ஃபுல் டே ஓடணும் சார். வரணும் நிறைய படுத்த தூக்கமும் வராதுங்க சார். இவ்வளோ வேலைக்கு அப்புறமும் தூக்கம் வராதுங்க சார். தூக்கமே இல்லைங்க டாக்டர். நான் ஒரு 7 இடத்துல வேலை செய்கிறேன். 7 இடத்துலயா? ஆமாம் சார். காலையில் ஒரு 3 மணிக்கு எழுந்திரிப்பேன். ஒரு கல்யாண மண்டபத்தில் கோலம் போடுறேன். 3 மணிக்கு ஏஞ்சி ஒரு வீட்டு வாசலில் முறை வாசல் செஞ்சுட்டு ஒரு 7 மணிக்கெலாம் ஒரு வீட்டில் பெருக்கி தொடச்சிட்டு 8:30 மணிக்கு வெளியில் போய் ஒரு புக் ஷாப்பில் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்ரூம் கழுவிட்டு ஒரு வாழ்ற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே. 11 மணிக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஆஃபீஸுக்கு போயிடுவேன். அனுபவங்கள் ஏற்பட அவங்கவுங்களுக்கே புரியும். சின்ன ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு வேலைக்கு சும்மா ஒரு ஹெல்ப்புக்கு கூப்பிடுவாங்க. 12 மணிக்கு ஒரு வீட்டுக்கு, தாத்தா பாட்டி வீட்டுக்கு, அங்கேயும் போய் வேலை முடிச்சுட்டு
ஒரு 2 மணி ஆகிடும் வீட்டுக்கு போவேன். 2 மணிக்கு போயிட்டு சாப்பிடுவேன், எப்படி இருக்குன்னு தெரியாது. 3 மணிக்கு ஒரு வீட்டுக்கு போனேன்னா 5:30 மணிக்கு இறங்குவேன். 5:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் ஒரு வீட்டில் வேலை செஞ்சுட்டு 7 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். அதுக்கு மேலே இவங்களுக்கு சாப்பாடு செய்கிறதோ போகிறதோ எல்லாமே செய்வேன். எங்கள் வீட்டுக்காரு ஹெல்ப் வந்து எப்படின்னா சார், வேலைக்கு போவாங்க, சம்பளம் கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, அவ்வளோ. இதுதான் தவறான விஷயம். வீட்டில் நம்ம என்ன செலவு பண்ணுறோம், போகிறோம், வரோம், அதுக்கு எதுக்குமே எனக்கு ஒரு ஹெல்ப்பு கிடையாது.